கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முதியவர் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் சொன்னாரு. அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போனோம். போகும்போது அவரை பார்க்க முடியல. ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அங்க இங்கன்னு அலைஞ்சி கடைசி பார்த்தா ஒரு கடைக்கு முன்னாடி அவர் இருந்தாரு. முதியவர்கிட்ட போய் பேசும்போது அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்து ஏற்கனவே ஆசாரி பள்ளத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ ஓரளவு கிளியர் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா திரும்பவும் 2வது வயத்துல ஒரு கட்டி பெருசா வந்து அந்த இடமே அப்படி வயரை தள்ளி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவருக்கு மருத்துவ செலவுக்கு சின்ன அமௌண்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல உள்ள போறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட். இன்னும் கூட என்னன்னா அவரை கூட வச்சு பார்க்க ஒரு ஆள் வேணாம், அவருக்கான பேமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப நம்ம அவரை பார்த்தோம். அந்த முதியோர்கிட்ட நம்ம பேச்சு குடிக்கும், என்ன மாதிரி இருக்கிறீங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் எனக்கு அங்கே இவ்வளவு பே பண்ண வேண்டியது ஹாஸ்பிட்டலில், அப்புறம் கூட ஒரு ஆள் இருக்கான்னு அந்த ஆளுக்கும் பேமெண்ட். சரி எல்லாமே நாங்கள் பாக்கியோம். அப்போ கூட வார ஆளுக்கு என்னன்னா 1 மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டில் அங்கே இருக்கும்போது ஃபுல்லாக இருக்கானா அதுக்கான பேமெண்ட் கொஞ்சம் கூட வரேன் அப்படின்னு. சரி எல்லாமே நாங்கள் பே பண்ணலாம் தாத்தா, இன்னைக்கு அட்மிட் ஆகுவோமா அப்படின்னு கேட்குற பட்சத்தில் இல்லை பிள்ளை எலெக்ஷன் முடியட்டு அப்படின்னு சொன்னாங்க. இது எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நாங்கள் அவங்கள்ட்ட பேசும்போது அப்போ எலெக்ஷன் முடியட்டுன்னு, அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கீங்களே எதுக்கு இவ்வளோ தாமதமாக இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அந்த ஆள் செட் ஆகி வரணும் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்களே ஆளை ரெடி பண்ணட்டான்னு கேட்கும்போதும் அந்த முதியோர் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை தம்பி வேண்டாம், நான் ஒரு ஆள்கிட்ட பேசி வச்சிருக்கேன், அப்போ அவங்க அந்த டைம்னா வாரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேமெண்ட் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கடைசி எங்களை நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க, உங்களை நாங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணலான்னு கேட்கும்போது அந்த தாத்தா என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஏரியாவில் தான் நான் இருப்பேன், எப்போனாலும் பார்க்கலாம். அப்போ நம்ம போகும்போது ஏற்கனவே 2 மணி நேரம் அவங்கள தேடி கொஞ்சம் இடத்துல அலைஞ்சு தான் அவங்கள பார்க்க முடிஞ்சு, அதனால என்னன்னா எங்களோட நம்பரையும் அவங்கள்ட்ட எழுதி கொடுத்துட்டு, தாத்தா உங்களுக்கு எப்போ தேவைன்னாலும் முடிஞ்ச வரையும் காண்டாக்ட் பண்ணுங்க, இப்போதைக்கு நாங்கள் உதவி செய்யறதுக்குள்ள தகுதியோட இருக்கோம், ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் தாண்டும் போது எங்க சூழ்நிலை எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த நோய்க்கான மருந்தை இப்பமே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்துட்டு வந்தோம். ஆனால் அந்த முதியவர் கடைசியா பண்ண ஒரு விஷயம்னா, அவர் எல்லா இடத்துலையும் இருக்க இடத்துல அந்த உடலை, தம்பி எனக்கு வயிறு இந்த மாதிரி இருக்கு, ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஒரு 10 20 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சேமிக்காரு. எங்கள்கிட்ட போகும்போது சொன்னார், தம்பி என்கிட்ட ஒரு 3000 ரூபா போல இருக்கு, அதையும் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கடைசியாக கிளம்பும் போது எல்லாமே முடிச்சு நாங்கள் நம்பரை கொடுத்துட்டு கிளம்ப அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாருன்னா, தம்பி ஒரு 20 ரூபா கூட தந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்காக நாங்கள் 10,000 ரூபா எவ்வளோனாலும் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் செலவே நாங்கள் பண்ணலாம் என்ற இடத்துல போகும்போது 20 ரூபா நீங்கள் கேட்டது தான் தப்பாக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் கேரக்டரே அந்த நோயை நீங்கள் என்னன்னா நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு உள்ளது நினைக்கல. இந்த நோய் இருக்கனால தான் எனக்கு இன்னொரு ஆள்கிட்ட பணம் கிடைக்குது அப்படின்னு உள்ள மனநிலையில என்ன அந்த முதியவரை உணர முடிஞ்சது அந்த இடத்துல. அப்போ நான் என்ன யோசிக்கேன்னா, நிறைய பேர் நம்ம என்னன்னா இறக்கப்பட்டு நம்மளும் கஷ்டப்படிய காசை தான் அவங்களுக்கு குடிக்கும். ஆனால் அவங்களுக்கு மனசு இந்த மாதிரி இருக்கும்போது பாக்கி இடத்துல மனிதாபிமானம் எங்க செத்து போச்சுன்னு உள்ளதே ஒரு கேள்விக்குறியா இருக்குது.